உங்கள் ஸ்கின்னை ரொம்ப பளபளப்பாக அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ இந்த க்ரீம் பெஸ்ட்டாக இருக்குமா, இந்த சோப் பெஸ்ட்டாக இருக்குமா, இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் நம்மளுடைய பிம்பிள்ஸ்லாம் போயிட்டு நல்ல பெஸ்ட்டான ரிலீஃப் கிடைக்குமா, இப்படி எதை சூஸ் பண்ணால் நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கும், ஸோ ரீமார்க் எதுவும் இல்லாமல் இருக்கும், ஸோ அது பின்னாடி எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பெஸ்ட்டானதை தேடிட்டுருக்கீங்களா? உங்கள் ஸ்கின்னுக்கான நியூட்ரிஷன் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ஸ்கின்ல நிறைய மார்க்ஸ் இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது, ஸோ ரேஷஸ் இருக்குது. இது எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்காக நானும் யாரோ என்னென்ன க்ரீம் சொல்கிறாங்களோ அது எல்லாமே பை பண்ணி யூஸ் பண்ணி பார்க்குறேன். பட் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல. ஸோ இந்த க்ரீம் யூஸ் பண்ணனால எனக்கு இந்த மாதிரி மங்கு வந்துச்சு. ஸோ இந்த க்ரீம் யூஸ் பண்ணதுனால தான் எனக்கு திட்டாக டாட் சர்க்கிள் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு க்ரீமை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒன்று நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னு நம்மளாக சூஸ் பண்ணி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அதால் நமக்கு சைடு எஃபெக்ட் வருது. ஸோ இந்த மாதிரி எதை யூஸ் பண்ணணுன்னே தெரியல. ஸோ என்னதான் பண்ணுறது, அழகான முகத்தையும் இந்த க்ரீமால் பாழாக்கிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதும் உண்டு. ஸோ பெஸ்ட்டான மெத்தடில் உங்கள் ஸ்கின்னுக்கான ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பாடிக்கு பெஸ்ட்டாக கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் பெஸ்ட் நியூட்ரிஷன். உங்கள் ஸ்கின்னுக்கு நியூட்ரிஷன் என்ன மேம், எல்லாத்துக்கும் தான் நியூட்ரிஷன் எடுக்கும், ஸ்கின்னுக்கு கூட நியூட்ரிஷன் தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கண்டிப்பாங்க, நம்ம ஒவ்வொரு செல்களும் கண்டிப்பாக நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம பாடியில் இருக்குது. உங்கள் ஸ்கின்னுக்கான நியூட்ரிஷன் என்னென்னா பயோட்டின் நீங்கள் எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் பாடியில் நல்ல கொலாஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கொலாஜன் லெவல் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா நீங்கள் டெய்லி பேஸில் சாலமன் ஃபிஷ் அதில் தான் பெஸ்ட்டான கொலாஜன் இருக்குது ஸ்கின்னுக்கான. ஸோ நீங்கள் டெய்லி பேஸில் அதை ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் டெய்லி பேஸில் ட்ரை பண்ண முடியுமா மேம், என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறதும் எனக்கு புரியுது. ஸோ நம்ம எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் பெஸ்ட்டான ஒரு நியூட்ரிஷன் நம்ம பாடிக்கு கொடுக்கணும் தான். ஸோ இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் நமக்கு ஒரு பெஸ்ட்டான நியூட்ரிஷன் சொல்லலாம். ஸோ இதில் ஸ்கின்னுக்கான லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் ஹட்சன் ஸ்கின் பூஸ்டர். ஸோ இது ஆரஞ்சு ஃப்ளேவரில் உங்களுக்கு கிடைக்கும். ஷேஷட் மெத்தட்லேயும் இருக்குது, பாக்ஸ் மெத்தட்லேயும் இருக்குது. பாக்ஸ் மெத்தடில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா டெய்லி 1 ஸ்கூப் ஆஃப் வாட்டரில் 250 ml வாட்டரில் ஆட் பண்ணி எடுக்கலாம். இது எப்போ எடுக்கலாம், எப்படி எடுக்கணும், எந்த மெத்தடில் யூஸ் பண்ணணும், இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட்டு டைமிங்கோட எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அவுட்டர் நியூட்ரிஷன் இஸ் வெரி நைஸுங்க. வர்த்தி லைஃப்பில் இருக்க ஃபேஷியல் கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், சீரம், ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டையும் நீங்கள் பெஸ்ட்டாக உங்கள் அவுட்டர் நியூட்ரிஷனாக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் ரியாலிட்டியாக உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் இருக்குது, மார்க்ஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக இந்த வர்த்தி லைஃப் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதை ஆயுர்வேதிக் மெத்தடில் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல சப்போர்ட்டிவாக உங்கள் ஸ்கின்னுக்கான பெஸ்ட்டு ஒரு கிளென்சராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்டை பெஸ்ட்டான மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணோம், எந்த டைமிங்கில் எடுக்கணும், ஸோ வெதுவெதுப்பான தண்ணீரில் கழுவணுமா, இல்லை நார்மல் வாட்டரில் கழுவணுமா, இல்லை ஜில் வாட்டரில் யூஸ் பண்ணுமா, எப்படி யூஸ் பண்ணால் நமக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஸோ அந்த கன்ஃபியூஷன் இருந்தால் மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்கள் ஸ்கின்னுக்கான நியூட்ரிஷன் என்ன எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இல்லை மேம் எனக்கு இன்னும் புரியல, இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய், பாய் வியூவர்ஸ்.